என்னடா நினச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லுங்க. என்னடா இது? என்னடா இது? தலைவலிக்குதே. கிரிமாம்ஸ் என்ன பண்றீங்க? யாரா? அசிங்கமா பண்ணாத கிரிமாம். மச்சான் தலைவலிக்குதுடா. அதுக்குன்னு டிசெக்ஷன் போக மாட்டியாடா? ஏய் முடியலடா. மணி 8 ஆச்சுடா. என்ன செட் ஆயிடுச்சா? போ போ. ஐயோ சூப்பர். ஏய் இந்த சோப் எடுத்துடா. இப்போ குளிச்சுட்டு எப்படா போவாரு? இன்னைக்கும் ப்ராக்ஸி போட்டால் நல்லா இருக்கும். உனக்கு என்ன இப்போ ப்ராக்ஸி தானே பண்ணணும்? போட்டுறேன். சாரி. கண் என்ன புரடியில் வச்சுருக்கானா? ப்ரோ ஏன்? என்ன ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் ஓவர் ப்ரோ. தெரியாமல் தான் நடித்தேன். இதுக்கு அப்படி திட்டுவீங்க? எது திட்டினேண்ணா? நான் ஒன்றும் திட்டலையே. எப்படி நம்ம மனசில் திட்டினதை கண்டுபிடிச்சான்? சரி எதுக்கு வம்பு? சாரி சொல்லிட்டு போயிடலாம். சாரி. இவன் பேசினானே என்ன ரெண்டா கேக்குது? பேசாமல் எப்படி பேசுகிறான்? புரியலையே. என்ன ராகுல் கூப்பிட்றான்? ஹலோ. என்ன கிரிமாம்ஸ் ப்ராக்ஸி போட்டிங்களா? போட்டேன்டா ப்ராக்ஸி. சொல்லாமலே ப்ராக்ஸி போட்டல. நீ தானடா சொன்ன போட சொல்லி. நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் சொல்லலை. நீ எதுவும் போடுறேன்னு சொன்ன. என்னடா சொல்கிற? ஆமாம் கிரிமாம்ஸ், போடுன்னு தான் சொன்னேன். இன்னைக்கும் ப்ராக்ஸி போட்டால் நல்லா இருக்கும். உனக்கு என்ன இப்போ ப்ராக்ஸி தானே பண்ணணும்? போட்டுறேன். சொல்லாமலே ப்ராக்ஸி போடுறான். பெரிய மனுஷன் போல. சொல்லணும்னு நினச்ச சொல்லலையா? ஏன்டா ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லை. நீ வைஃப் ஒன்று ஒரு வேலை இருக்குமோ? அவன்கிட்ட வேணால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேய் கிட்டு படிச்சிட்டியா? எட்டனுக்கு படிச்சிட்டியா? இல்லை கிரிமாம்ஸ், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை. ஐயே தானே, பார்த்துக்கலாம். வந்துட்டான். படிச்சிட்டியா நோட்டியான்னு கேட்க நோட்ஸ் பார்த்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதோ ஒன்று எப்படியும் நீ பாஸ் ஆகிடுவ. அப்பப்போ ஏதாவது கேட்டால் சொல்லிச்சா. இம்பார்ட்டன் கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி தான் கிரிமாம்ஸ். என்னம்மா விட்டுறான்? என்னென்ன சொல்கிறான் பாரு. நம்ம ரூம் அனுப்பி ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் டபுள் டபுள் டபுளாக கேட்குது. நான் லூஸா இல்லை அப்படி லூஸா தெரியலையே. ஒருவேளை நம்ம மைண்ட் ரீடிங் பவர்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி நமக்கு வந்துச்சு? ஓ அன்னைக்கு ஷாக் அடிச்சிச்சுல்ல, ஒருவேளை அது இதுவாக இருக்கும். என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? ஏதாவது பேசுடா. போடாங்க. டேய் உன்கிட்ட எவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறேன், எதுவும் சொல்ல மாட்டியா? விட்றா என்ன? டேய் ஏதாவது சொல்லுடா. டேய் விட மாட்டியா? என்ன சொன்னா? நோய் நோய் ஏதாவது பேசணும்டா. உனக்கு என்ன பிரச்சனை? டேய் ஏதாவது ரீசன் சொன்னா தான் சரிப்படுத்த முடியும்ல. நான் யார்ட்டையும் பேசணும் அவசியம் இல்லை. அதாவது விட்றா என்ன? விட்றா என்ன? உனக்கு பிரச்சனை? விட்றா என்ன? நீ தானே சட்டையை பிடிச்சிட்டு இருக்க வெண்ண. டேய் என்னடா போடா. என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? டேய் அவனே டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கான். டேய் ஒரு சைக்கோடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான்டா. அதுக்குன்னு அவனை அடிச்சிருக்க கூடாதுடா.
நடிச்சால அதான் நினைச்சேன். சரி பார்த்துக்கலாம்டா. ஏன் இப்படி பண்ற? என்னடா இது மனசு? டேய் இப்போ புரியுதாடா? டேய் சொல்கிறது புரியுதாடா? டேய் நான் சொல்கிறது கொஞ்சமாச்சும் ஏதாவது புரியுதாடா? அன்றைக்கி இதாண்டா நடந்துச்சு. டேய் அன்றைக்கி தலைவலியில் அன்றைக்கி கூட ராகுல் வந்து என்னை எழுப்ப உணவு. டேய் புரியுதாடா? கொஞ்சமாச்சும் புரியுதாடா? சொல்லுங்கடா ஏதாவது. என்னடா இது? சீனியர் கூப்பிட்றாங்க, போகிறேன். டேய் என்னடா இவன்? நான் எதுக்கு ஒரு நடிப்புக்கு தான் நம்புங்கடா. இவன் வேற பேசுங்க. பிரியா வேற. பிரியா மச்சான் அப்படி பிரியா கேட்டதா சொல்லு. சைட்டு தானே போகிற, வரும்போது சரம் வாங்கிட்டோடா. ஏய், எந்த பிரியா மச்சான்? ஓ அதுதான் ஓம் பிரியா தான். சைட்டுன்னு போகிறீங்கல்ல, வாழ்த்துக்கள் மச்சான். என்னடா பண்ணுறீங்க? இப்போ கூட இந்த நாய் நம்ம 2 பேரும் எப்போ பெட்டு விட்டு எந்திரி பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அட கொய்யால. டே ராகவா, இப்போ இந்த கிறிஸ் இருக்கான்ல, இப்போ அந்த பொண்ணை பார்ப்பான் பாரு. வா, வெரி நைஸ். எப்படிடா? பிரியா டேய் டேய் தெரியும்டா. தெரிஞ்சிடுச்சா? ஐயோ, ஐயோ ஒன்றும் தெரியலையே. என்ன பார்க்குறது, என்ன பண்ணுறது? ஸ்ரீதர். டேய் 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 என்னடா? ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப சே ஃபஸ்ட்டுடா. இப்போ பாரு 90% கேட்ச் விழுவும். எப்படிடா? எல்லாம் வச்சுக்கோங்க. சும்மா சும்மா அதே சொல்லாத. எத்தனை தடவை தான் சொல்கிறது? சி வெயிடி போனா. என்ன மச்சான், என்னடா? பிரியா போட்டுக்குச்சா? மூட்டு போடா. மச்சான் அது உன் மேலே தான் தப்பு. சொல்கிறேன்ல, நீ தான் போய் விசாரிக்கணும். டேய் உனக்கு என்னடா தெரியும்? அதான் மைண்டிங் பவர் இருக்குல்ல. சி அசிங்கமா இல்ல? டேய் இதெல்லாம்டா இருக்கு. என்ன இருக்கா? எங்க பர்சனல் விஷயத்துல நீ ஏன்டா தலையிற? இதெல்லாம் நோண்டுறதுக்கு தான் உனக்கு பவர் இருக்கா? டேய் மச்சான் உனக்கு ஹெல்ப் என்னடா பண்ணு. ஹெல்ப்பா? யார் கேட்டா உன் ஹெல்ப்பு? போடா. சைக்கோ ராகுல் இருப்பான், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. பெருசா பெரிய மனுஷன் நினைச்சா சில்லறத்தனம். இதெல்லாம் நோண்டுறதுக்கு தான் உனக்கு பவர் இருக்கா? சைக்கோ ராகுல் இருப்பான், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. பெருசா பெரிய மனுஷன் நினைச்சா சில்லறத்தனம். என்ன வாழ்க்கடா அது? செத்தரலாமா? ஹே ராகுல், மொட்டை மாடி என்ன பண்ணுறாங்க? டேய் ராகவன், உடனே மொட்டை மாடி போடா. டேய் சொல்கிறது கிட்ட போடா. டேய் என்ன இங்கே நீ தான் ஃபோன் அடிச்சிருந்தேன், நானும் ஏதோ பதறி வந்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. நான் பாட்டுக்கு பேசாமல் ஃபோனாக பார்த்துட்டு இருந்தேன். டேய் டேய் உன்னை தாண்டா சொல்லிட்டே இருக்க. டேய் என்னடா பேச மாட்டேன் பதில். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? மாறி மாறி வந்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. டேய் பிரச்சனையே நீ தான்டா. ஏன்டா இப்படி இருக்கு? எல்லாத்தையும் பழகாம எல்லாத்தையும் தனியாவே தெரியல. உனக்கு ஏன்டா பிரச்சனை? என்ன தானே நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? மைண்டில் தான்டா இருக்கு. இப்போ மட்டும் அழகாக சிரிச்சு பேசுறியே, மற்ற நேரில் ஏன் எங்க கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிற? உனக்கு அப்படி என்ன தாண்டா டிப்ரெஷனு? சரி இல்லை, இப்போ நான் மைண்டுக்குள்ளே போகிறேன். உன் மைண்டை நான் ரீட் பண்ணுறப்ப ஆக்சுவலாக நீ வந்து கஷ்டப்பட்டு 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம காலேஜில் MBBS சீட் எடுத்ததுலேருந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டே இல்லை. ஆக்சுவலாக நீ ஐசோலேட் ஆகிட்ட.
பேசுறதுக்கு ஆள் இல்லை, ரூம்மேட் சரியில்லை, லைட்டை போட்டால் கத்துறான், தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி சில விஷயங்கள்னால ரூம்மேட்டே ஒன்று எதிரியாக பார்க்குறான். மெயினான விஷயம் எக்ஸாமில் பொண்ணு கூட பாஸ் இல்லை. அனாட் ஃபிசியோ பயோகேம் 3லேயும் பாஸே இல்லை. எங்கோ இந்த ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே கொட்டை வாங்கி நினச்சி தானே பயப்படுறேன். அதானே உன் பிரச்சனை, தானே உன் பிரச்சனை. மைத்துல பிரச்சனை ஏண்டா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை எனக்கு. பிரச்சனையே வேறலாம். ஊர்ல எவனோ கமிட் ஆகும்போது நான் பார்த்து வச்சிருந்த ஒண்ணே ஒண்ணு, அதுவும் இப்ப எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம வேற ஒருத்தவன்ட்ட போயிட்டு இருக்காளா வச்சா. கடைசி வரைக்கும் ஒட்டி கட்டையாவே இந்த காலேஜ்ல வாழ்ந்து செத்துருவோம். அப்போ இதுதான் உன் பிரச்சனையா? ஆமாண்ணா. டேய் பொம்பளை சோக்கு ராகுல், இதுதான் உன் பிரச்சனையாடா. என்னதாண்டா வேணும் உனக்கு? பிரபா அவளோட ஒரு ரீல் பண்ணானே, ஆமா அதே மாதிரி அவளோட ஒரு ரீல். உனக்குமாடா? யார் அந்த பொண்ணு? சொன்னா தூக்கிடலாம். பண்ணிருவியா? பண்ணிடலாம். நான் எடுக்கிறேன்டா உனக்கு ரீல்ஸ். ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿತ್ತು